అనగనగా ఒక్క రాజు. ஒரு காலத்துல ராஜா. ஹீரோவோட தாத்தா வந்து ஒரு காலத்துல ராஜாவா இருக்காரு. பல பாட்டிகளுக்கு வந்து இவரோட சொத்த வாரி வழங்கியிருக்காரு. சொத்து குடுத்த பாட்டியோட பேரன்கள் எல்லாமே வளர்ந்து ரொம்ப கோடீஸ்வரனா ஆயிடுறாங்க. ஆனா ராஜாவோட பேரனான அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு போயிடுறாரு. மறுபடியும் இந்த பணக்கார வாழ்க்கைய அடையணும்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஒரு பணக்கார பொண்ணா இருக்குன்னு சொல்லி பொண்ணு தேடுறாரு. அவரு பணக்கார வாழ்க்கைய மறுபடியும் அடைஞ்சாரா இல்லையா? என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்றதான் மொத்த கதையுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன்ல இன்ட்ரோ குடுக்குறாங்க. ரியாலிட்டி ட்ரீம்ன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அங்கருந்தே ஃபன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் பொண்ணு தேடுறாரு. எந்த குறையா இருந்தாலும் எனக்கு பரவால்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பணக்கார பொண்ணா இருந்தா பரவால்ல அப்படின்னு சொல்லி தான் தேடுறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின மீட் பண்றாரு. ஹீரோயின ரொம்ப புடிச்சு போய் அவங்கள லவ் பண்ண வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இதுதான் கதை. மொத்தமா ஜாலியா போகுது. செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. நீ அவங்க கிட்ட மாட்டலடா, அவங்க தான் உங்ககிட்ட மாட்டியிருக்காங்கன்ற மாரி ஹீரோ தான் அவங்க கிட்ட மாட்டியிருக்காரு. அவங்க தான் பிளான் பண்ணி இவங்கள சிக்க வச்ச மாரி ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சொத்த இழந்துட்டு இருக்காங்க அப்படின்றது புரிய வருது. ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ணி கோடீஸ்வரன் ஆவலாம் அப்படின்னும்போது ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பணத்த சம்பாதிக்கலாம் தான் இறங்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல மக்கள் படுற கஷ்டத்த பார்த்து இவரு நல்லவரா மாறி மக்களுக்கு நல்லது பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் அவரை ஓட்டு போட்டு கடைசியில பிரசிடென்டாவே ஆயிடுறாரு. கடைசியில ஒரு தேவையில்லாத ஃபைட் மட்டும் ஒண்ணு இருக்கு. மத்தபடி ஃபுல்லா ஜாலியா இருக்குங்க. என்னோட ஹை ரெக்கமெண்டேஷன் இந்த வீக்குக்கு. ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்த பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்த பார்க்கும்போது நம்ம தமிழ் படமான இனிமே இங்க நான் தான் கிங் அப்படின்ற சந்தானத்தோட படத்தோட சாயல் நிறைய இருந்துச்சு. வேணா நீங்க அந்த படத்தையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த படத்த ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.